ஃபைனல் இயரில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக் எழுதலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா, இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி நான் இப்போ நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரியிலேயே அது ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புக் எழுதினேன். அதுவும் அந்த புக்கு தான் மூளையில்லா பட்டதாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினேன். அந்த புக்கு எழுதி அது அப்புறம் வெறும் வேர்ட் டாக்குமெண்ட்டாக எழுதி அப்படியே வச்சுருந்தேன். இது வச்சுருந்துட்டு ஃபைனல் இயர் முடித்தேன், கம்ப்ளீட் பண்ணேன். அப்போது வெளியில் சர்வே பண்ணுறதுக்கு வந்து அதான் நம்ம 27 அரியர் வச்சுருக்கோமே, எவன் வேலை கொடுப்பான்? ஒருத்தரும் வேலை கொடுக்க மாட்டான். சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் என் ஃப்ரெண்டோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு ஹோம் டியூஷன் பண்ணலாம், அப்புறம் ஏதோ கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் டியூஷன் எடுக்க போனேன். அப்போது ஒரு 4 வீட்டுக்கு போய் எடுப்பேன். 2000 தருவாங்க. மாதம் ஒரு 8000. அப்போது ஒரு 8000 எனக்கு கொஞ்சம் தேவைங்கிறது கரெக்டாக இருந்துச்சு. என்னோடய லேப்டாப் தான் இருக்கும். அந்த லேப்டாப்பில் தான் எல்லாம் ஏற்றிக்கிட்டு அந்த லேப்டாப் வச்சு தான் எல்லாமே சொல்லி தந்துட்டு என்னோடய பொழப்பை அந்த லேப்டாப் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு ஒரு 6 மந்த்தில் காலேஜ் முடிச்சு ஒரு 6 மந்த்லேயே என்னாச்சு அப்படின்னா, டக்குன்ட்டு என் லேப்டாப் வந்து திருட்டு போயிடுச்சு. திருட்டு போனதுக்கப்புறம் அப்படியே எனக்கு மைண்ட் அப்செட்டு. என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல. ரொம்ப ஒரு ஃபெட்டப்பில் இருக்கும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி லேப்டாப் போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெயினில் என்ன பண்ணேன்னா, நான் முடிச்சு வச்சுருக்கேன்ல இந்த புக்கு, பசங்கிட்ட கடை வாங்கினேன். டேய் நான் இப்படி புக் எழுதியிருக்கேன், என்னை நம்புங்க, நான் புக்கை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எனக்கு வந்து ஒரு பணம் தந்தாங்க. பணம் தந்ததில் வந்து ஒரு 25,000 கலெக்ட் பண்ணி நான் அந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணேன். ரிலீஸ் பண்ண உடனே நான் செல்ஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தான். நானே போய் ஒவ்வொரு கடைக்காக போய் எல்லாம் புக்கை வாங்கிக்கன்னு கேட்டு புக்கை வச்சுட்டு வந்து அது நல்ல சேல்ஸ் போச்சு. நான் பண்ண வரைக்குமே வந்து ஒரு 300 புக்ஸ் வந்து சேல்ஸ் ஆகி எனக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கிடச்சிது. ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய காலேஜ் லைஃப்பை வந்து முடிச்சுட்டு என்னுடைய சர்வேக்காக வந்து ஓடிட்டு இருந்தேன்.